ஆக்சுவலாக இந்த காது சின்ன வயசில் கள்ளம் கட்டி இப்படி காலையில் வச்சுக்கணும். சொல்லுங்க. கேக் எனக்குறா தம்பி. கேக் வேணுமா? கேக் வேணுமா? அண்ணா இங்கே பாருங்கண்ணா. ஏய் யாரா நீ? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். யாரா நீ? தப்பு 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 முத்துப்பாடி கோட்டை. போடா போடா. ஏய் போடா. கட் பண்ணுறேன். என்னடா கட் பண்றா? என்னது கட் பண்ணு? கேமராவா? யாரா நீங்க? யாரா நீ? யாரை கேட்டு வந்து வீடியோ எடுத்துக்கிறீங்க? என்னடா என்ன ஆப்ஜெக்ட் என்னடா பப்ளி கிடையாது, தேவையில்லாம எடுத்துக்கிறீங்க. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நாகை 360 ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்றோம். ஸோ இந்த ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துருச்சு. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருந்து நம்ம பாத் பண்ற வாட்டர்ல இருந்து எல்லாமே ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் எக்ஸோலிக் ரீக்ரோத் ஹேர் ஆயில். ஸோ இந்த மூலிகை ஆயிலும் இந்த பியூர் கோகனட் ஆயில் நீங்க ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரப் அண்ட் மசாஜ் பண்ணிட்டு 1 hour கழிச்சு நீங்க வந்து பாத் பண்ணிக்கலாம். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், ஹேர் ரீக்ரோத் ஆகும், வழுக்கு தலையில முடி வளரும், தென் ஹேர் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஷைன் ஆகும். முக்கியமான விஷயம், இந்த ஆயிலை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க தயவு செய்து இந்த ஆயிலை நீங்க ஆர்டர் பண்ணாதீங்க. இந்த ஆயிலை ப்ராப்பரா யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆயிலை நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்களோ மொத்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த ஆயிலை மேனுஃபேக்சர் பண்ணி 6 months நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட் பார்த்த பிறகு இந்த ஆயில் நாங்க லான்ச் பண்ணிருக்கோம். சோ இதை நீங்க ஆர்டர் பண்றது ரொம்பவே ஈஸி. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நம்ம வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே போதும். அவங்க உங்களுக்கு டீடைல்ஸ் சென்ட் பண்ணுவாங்க, நீங்க பேமெண்ட் பண்ணனும், உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடும். சோ இதுக்கு நீங்க எந்த ஒரு டெலிவரி சார்ஜும் பே பண்ண வேணாம், ஃப்ரீ டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்றோம். உடனே லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி. கொஞ்சம் லெஃப்ட் கொடுங்க. எந்த பக்கம் போறீங்க? என்ன ஒரு டாப் எந்த பக்கம் எப்படி இதுலயே போறீங்க? நான் எப்படி போறேன்? உங்களுக்கு எங்க போகணும்? மலையில போறீங்க. நான் கேக் எனக்கு போறேன்பா. கேடிவி என்னது? கேக் நகர் சொல்றேன்பா. காது கேட்காதுங்க, எந்த காதில் சொல்லுங்க. உன் கூட பேசுறவங்க எங்க போய் மோதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த காது சின்ன வயசுல கள்ளம் கட்டி இப்படி காதில் வச்சுக்கணும். சொல்லுங்க. கேக் நகரா தம்பி? கேக் வேணுமா? கேக் வேணுமா? ஏய் என்னடா கேக் வேணும் மயிர் வேணும்னு கேட்டுட்டு இருக்க? கேக் நகரா? போற வழியில பஸ் ஸ்டாப்ல மட்டும் டிராப் பண்ணிட்டேன். இது வேலைக்கு ஆகுது. ஏய் ஏய் சாவி இல்ல கை வைக்கிறேன். என்னடா திமிரா? சாவி எப்பற கை வைப்பா? போற வழிதானே. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சாவில கை வச்சு தான் போடா. பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. விட முடியாது. சும்மா சாவில கை வச்சிருக்க? ஆவியா? ஏய் நான் வெறுப்பேத்துறியா? போடா. போயிட்டுடா பொளந்துருவேன். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. பொளக்குது வேணா விறகா. ஏய் அண்ணா சார் அண்ணா இங்கே பாருங்கண்ணா. ஏய் ஏய் இருண்ணா அழக மாட்டேடா. ஏய் அழக மாட்டே, பொளந்துருவேன். சார் இருங்க சார். போறது எந்த பக்கம் நீங்க போறீங்க சொல்லுங்க சார். ஏய் நான் கேக் நகர் போறேன்டா. சார் கேக்கு சாப்பிட பழக்கம். சார் கேக்கு சாப்பிட பழக்கம். ஏய் வாடா போயிரு. இல்ல நான் ஏற்கனவே ரொம்ப வீட்டுல பிரச்சனை, நான் காண்ல இருக்கேன், கம்முன்னு விட்டு போயிரு. இருங்க சார். உன் நல்லதுக்கு சொல்றேன் தம்பி, தண்ணியில போட்டு முக்கிடுவேன். போயிடு. தண்ணியில போட்டு முக்கிறதுனா பழைய பிஞ்சு போன. ஏய் சார் இருங்க சார். சார் இருங்க சார். கண்டது கிடையாது. இருங்க சார். தாட்சிரோட ஹெல்மெட் தூக்கி. சார் ஏய் தம்பி வாய் மூட்டு போயிடு. வாயில அசுகிசமா வந்துரும். அப்புறம் நல்லா வாயில வந்துரும். சார் நீங்க எந்த சைடு போறன்னு மட்டும் சொல்லுங்க. கஷ்ட பண்ணு. ஏய் யாரா நீ? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். யாரா நீ? தப்பு 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 முத்துப்பாடி கோட்டை. மரியாதையா சொல்றோம், போயிடு. அப்படியே போயிடு. நான் அப்படியே போயிடுறேன். யார் யாருக்குமே கேட்டுக்கோ. என்னை விட்டுரு, காண்டாயிடுவேன் நான். என்னை பத்தி உனக்கு தெரியாது தம்பியே. நான் தாண்டா லியோ தாஸ். போற வழியில விட்டு போ சொன்னேன். ஏய் அதான்டா சொல்றேன். நான் கேக் நகர் போனும், காதுல விழுந்து தொலைய மாட்டேடா. உங்களுக்கு காது கேட்காதாங்க. ஏய் எனக்கு காது கேட்காதா? அண்ணா வந்து சொல்லுங்க. எனக்கு காது கேட்காதா?
அண்ணே உன் காத்தாண்டா கேட்காது. உங்க பர்த்டே வந்தா சொல்லுங்க அப்பதானே நான் gift என்னது? தானே கேக்குறீங்க அண்ணா gift தானே கேட்டீங்க ஏய் எதுவும் கிடைக்க இருங்க, மாட்டேங்குது. அண்ணா, 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 ஒரு நிமிஷம், ஏய். அண்ணா, இருங்க, இருங்க. போடா ஏய், போடா ஏய் போடா. கட் பண்றேன் என்னடா கட் பண்றா? என்னது கட் பண்ணு? கேமராவா? யாரா நீங்க? ஆ? யார் நீ? இப்படிலாம் போற பப்ளிக் இப்படி தான் நியூஸ் பண்ணுவீங்களா நீங்க? இந்த கிரான கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் போலீஸ் வந்தா. ஒழுங்கு கட் பண்றேன் ஏய் ஏய் யாரா? ஏய் யாரா நீ வாங்க சார் ஏய் வாங்க வாங்க சார் என்னடா டேய் பப்ல பையனை போட்டு அடிச்சு பாத்துக்கறேன் நானே சார் நான் இங்க வந்துட்டு இருக்கேன் லிஃப்ட் கேட்டா போல. இரியா நான் சொல்லிடுறேன். ஏய் என்னடா சொல்ற அந்த பையனை அந்த அடி அடிச்சுக்கிற பாத்துக்கறேன் நானே சார் அவன் அவ்வளவு வெறுப்பேத்துறான் சார். நான் தான் சும்மா யாரா நீ யூடியூப் யூடியூப் சேனலா என்ன வீடியோடா யாரா கூப்பிடுறான கேமராமேன் ஏய் ஏய் யாரா நீ வா பேர் என்ன உன் பேரு யாரை கேட்டு வந்து வீடியோ எடுத்துருக்க என்னடா என்ன ஆர்டிஸ்டா பப்ளிக் கிடையாது தேவலாம் எடுத்துருக்கீங்க ஏய் என்ன வீடியோ கர்றா ப்ளே பண்ணா என்னடா இது என்ன ப்ரோக்ராம் இது என்ன யூடியூப் சேனல்ல அதான் சார் பண்ணிட்டு என்ன இதான் பண்ணி வைடி போடுறா என்னடா டேய் வைடி போடுறா சார் என்னோட இருக்கு சார் இவனு குறா குறா ஆமா நீ அந்த ஏரியா வந்த நீ சார் நான் கேகே நகர் போறோம் சார். சரி நீங்க போடா டேய் இனிமே இந்த ஏரியா பார்த்தோம் தோலை உரிச்சு போடா சீர்காழியா 36 யூடியூப் சேனல் தானே நீ பண்ற இந்த வீடியோலாம் நான் பார்த்து தான் இருக்கிறேன் இருந்தாலும் பப்ளிக்கில் இதுமாதிரி எடுக்கலாமா பிரச்சனை வராதா சொல்லு பர்மிஷன் வாங்கி எடுக்கணும் போலீஸில் பர்மிஷன் வாங்கிக்கிறீங்க இப்போ நானாவது கம்முன்னு இருப்பேன் வேறு போலீஸ் வந்தால் உன்னை சும்மா விடுவாங்களாடா இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது புரியுதா இது காமெடி நம்ம என்ன காமெடிடா யாரும் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல சார் டிஸ்டர்ப் பண்ணலாம் பப்ளிக்கார வந்தானே பிரச்சனை பண்ணுவோம்ல தேவையெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல பர்மிஷன் வாங்கி பண்ணணும் இல்லை வீட்டுக்குள்ளே எதாவது எடுக்கணும் இல்லை சார் நம்ம இல்லைடா பெருசாக இப்போ நான் வந்து இந்த உங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்க்குறதால நான் அமைதியாக இருக்கேன் எனக்கு லைக் பண்ண நான் பார்க்குறேன் அதை வேறு போலீஸ்காரன் வந்தாலும் சும்மா விடுவானா உன்ன ஏண்டா உனக்கே தெரியாதா நிறைய இடத்துல எடுக்கிறல்ல தெரியுமில்ல உனக்கு சொல்லணும்ல அவங்ககிட்ட சார் இல்லை சார் நான் இங்கே சரி ரோடு தனி ரோடு சார் ரோடுங்கிறடா வருவானுங்க குடியார பேர் வருவானுங்க இந்த பிரச்சனை பண்ணுவானுங்க யார் பேர் சொல்கிறது நம்ம கண்ட்ரோல் இது நான் வரேன் வேறு எவனா வந்தானா உன்னை தூக்கின்னு போடுவான் உள்ள தெரியுதா பண்ணுற நல்லதாக இருக்குது இருந்தாலும் அதுமாரி பப்ளிக்கில் பண்ணாத பப்ளிக் பண்ணால் பர்மிஷன் வாங்கி பண்ணணும் ஆமாம் இந்த யூடியூப் சேனல் எவ்வளோ வேலை பார்க்குறேன் நம்ம ஒரு 5 வருஷம் ஆகும் 5 வருஷமா பாரு எவ்வளோ இன்கம் மாதம் இன்கம்லாம் அம்மா சொல்லிட்டா எல்லாம் தெரியும் எனக்கு நான் உனக்கு கேட்க மாட்டேன் அப்படி இல்லை சார் ஆ நீ கேட்கறது ஒன்றும் இல்லை சார் நம்ம இல்லடா மாதம் சம்பளம் ஒன்று இருக்கும்லடா இருக்கு சார் அதான் அது எவ்வளோன்னு கேட்குறேன் சொல்லு ஏன் சொல்ல மாட்டேறா அது ஒரு மாதம் ஒரு மாதிரி வரும் சார் தமிழே வரலையே என்னடா என்னடா இப்படி சொல்கிறான் அவன் இதத்தானே காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டேங்கிறாயா என்னடா இப்படி சொல்கிறான் அவன் உனக்கு எவ்வளோடா சம்பளம் பேட்டா எங்க மாத்துறானுங்க எல்லாம் மாச சம்பளம் தான் அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா 15 அவனுக்கு 15 ரூபா உனக்கு எவ்வளோ இருக்கான் 25,000 இருக்குமா ஒரு ஓடிப்ப வரும் எங்கே தங்கிறீங்க இங்கே தான் சார் மெயின் என்ன மேரேஜ் பண்ணியிருக்கியா இல்லை மேரேஜ்லாம் இல்லை சார் ஏய் ஏதோ ஒல்லியா ஒரு பொண்ணு அவங்க வீட்டில் போய் பேசியிருந்த லவ் பண்ணி இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் நான் லவ் தானே ஏய் சொல்டா அது இப்போ இல்லை சார் ஏய் அதெல்லாம் போய் சொல்லாத லவ் பண்ணால் அந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாது கல்யாணம் பண்ணிக்கணும் சரி அதெல்லாம் பண்ணி சும்மா நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாச்சி விட்டு அடுத்த பொண்ணுக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆமாம் நான் கேட்குறேன் இன்கம் மட்டும் சொல்லாமல் இருக்கனே இன்கம் எவ்வளோ அதான் சார் 25 அந்த மாதிரி போய் சொல்லாதடா இல்லை சார் உண்மையாக தான் சார் நான் அவனை வாங்கி போகிறதில்லடா உண்மையை சொல்லிட்டா இல்லை சார் நான் உண்மையாக தான் சொல்கிறேன் அட்ரஸ்லாம் அவனை கூப்பிட்டு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் வாங்க சார் நம்ம ஆஃபீஸ் கூட வாங்க அவங்க அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க ஊரில் எல்லாம் ஊரில் இருக்காங்க சார் என்ன பண்ணுறாங்க ஊரில் வீட்டில் இருக்காங்க நீ வந்து இந்த இதில் ஏன் உனக்கு இந்த ஆசை இது யூடியூப் சேனலு அது ஃபீல்டு பிடிக்கும் சார் அதனால் சினிமா வாய்ப்புலாம் ஏதாவது கிடைக்குதா இல்லை சார் இதுவரை எதுவும் வரல வரலையா ஒரு நேர்மையாக பண்ணால் வரும்டா இதில் வந்து தவறான நோக்கத்தை எதுவும் பண்ணக்கூடாது இல்லையா நம்ம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கானுங்க சில இதில் நிறைய இதில் மாட்டுறானுங்க அந்த யூடியூப் சேனல் கேஸே நிறைய வருது என்கிட்ட இதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் வேணா உனக்கு சினிமா வாய்ப்புலாம் கிடைக்கும் கண்டிப்பாக சார் ஆ
புரியுதா? என்னடா எடுத்து சொல்ல அவங்ககிட்ட. கட்டு மாட்டு ஒரு முறை வந்து எடுத்தீங்கன்னா போலீஸ் பர்மிஷன் வர எடுங்க, பிரச்சனை வராது. நான் வந்து உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் ரசிகனாக இருந்தால நான் அதை பார்க்குறேன். அவனை மிரட்டி அனுப்பி விட்டேன் நான். இந்த அவன் எதிர நான் பேச முடியாது இல்லையா? அதனால் கரெக்டாக இது பண்ணுங்க. வேறு எவனா போலீஸ்காரன் இன்ஸ்பெக்டர் வந்தானா உன்னை அடிச்சு தூக்கி போயிட்டு போனேன். 10 நிமிஷம் தான் எடுத்து போயிடுவேன், ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது, கிளம்புங்க. சரி புரியுதா? ஒரு வாட்டி பார்த்துனா அவ்வளோதான். சரி. இருந்தாலும் வரேன், உன் ஆஃபீஸ் வந்து பார்க்குறேன். வரட்டுமாடா? ஓகே. என்ன சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடுவேன், இன்னும் போய் சாப்பிடுவேன். சரி, ஓகே. சரி, தேங்க்ஸ் சார். ஓகேடா. எப்படா வந்தாரு? அவர் வந்து நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதான்டா அவர் கரெக்டாக பார்த்துட்டு நல்ல வேலை அவர் தெரிஞ்ச போலீஸாக இருந்ததுனால சரி விட்டா இனிமேல் இனிமேல் இந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. அவர் நல்ல வேலை அவர் டென்ஷன் ஆகிட்டாரா அவர். இதே இவர் தெரியாத போலீஸாக தான் முடிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா அவர் நல்லா சொல்லிவிடுவார், சார் இவங்க தான் சார் இது பிரச்சனை பண்ணுறாங்க, இன்னும் மட்டும் விட்டு லாக் பண்ணியிருக்காங்க. நல்ல மனுஷனாக இருந்தால விட்டுட்டாரு. ஆக்சுவலாக அந்த போலீஸ் சார் வந்து எங்களை வீடியோலாம் பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். சரி, அவருக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் அவர் ஏதோ பெரிய மனசு பண்ணி சரி இனிமேல் இங்கே பப்ளிக் பிளேஸில் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஸோ நிறைய இடத்துல நாங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். அவங்க வந்து நல்லாவே நமக்கு ஒரு சின்ன பசங்க அப்படிங்கிறனால ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவர் வந்து பேசியிருந்தார்ல, நல்லா லாக் ஆகிட்டோம்களுக்கு நேரம் கேமரா எடுத்து வாடா நான் நின்றுட்டு இருக்கிறேன். ஏதோ ஒன்று சரி நல்ல ரொம்ப இனிவே ஏதோ நல்ல மனசு பண்ணி நம்மளுக்கு விட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷம். சரி கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய பண்ணுங்கள்.